பேராயர் கால்டுவெல் இடைங்குடியில் ஊழியம் செய்த காலத்தில் காலரா நோய் இடைங்குடி பகுதியை தாக்கியது. இந்நோய் தாக்கி மரித்தவர்களை அடக்கம் செய்யக்கூட யாரும் முன்வரவில்லை. அந்த காலத்தில் மின்விளக்குகள் இல்லாத காலமாக இருந்தபடியால் பேராயர் கால்டுவெல் அவர்கள் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று பாதிக்கப்பட்டோருக்கு ஜெபித்து உதவினார்கள். இதனால் அப்பகுதியில் உள்ள தாக்கம் குறையத் தொடங்கியது. இதை நினைவு கூறும் வகையில் 1901 முதல் 1912 வரை அருள் திரு கேனோன் ஞானக்கண் ஐயர் அவர்கள் இடைங்குடியில் ஊழியம் செய்த காலத்தில் பெரிய வெள்ளிக்கிழமை தீப ஊர்வலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த தீப ஊர்வலத்தில் தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார் எழுதிய பிரலாப ஒப்பாரி பாடல் பாடப்பட்டு வருகிறது.